ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, லேயர் கேம் சீசன் 1 எபிசோட் 8. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். ஏன்னா இந்த எபிசோட்ல இருக்கிறதுலயே நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து வம்பிழுத்து வச்சுக்கிறது ஒரே ஆள் யாருன்னா கன்சாகி மட்டும்தான். அது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தா புரியாது. எபிசோடு போக போக பாருங்க, உங்களுக்கே இந்த கேரக்டர் பார்த்தா கோவம் வருமா இல்லை பரிதாபப்படுறமான்னு சுத்தமா எனக்கே புரியல. நீங்களே பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ல. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தோத்த எல்லா பிளேயர்ஸுக்குமே லூசர் ரிவைவல் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்து அவங்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு கேம் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இந்த கேமில் வசமாக மாட்டிக்கிட்ட நம்ம கன்சாகி ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. 3 நாளைக்கு தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்த இவோ இப்போ திடீர்னு ஒரு நாள் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சந்தேகத்தோட நம்ம அக்கியமா ஆச்சரியத்தோட இருக்கிறாப்புல. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த ஒருத்தங்க கண்டிப்பாக அவங்க தோத்து பணத்தில் எல்லாத்தையுமே நஷ்டத்தில் தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு வந்தோம், மரியாதை எங்களுக்கு தேவையான பணத்தை கொடுங்க, நாங்கள் ஜெயிச்சினோம்னா எங்களுக்கு தேவையான பணத்தை கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது, இங்கே பாருங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், உங்கள் கையில் ஒரு டபிள்யூ டிக்கெட்னு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த டிக்கெட் எதுக்காக அப்படின்னா அது ஒரு செக் புக் மாதிரி. ஸோ அந்த செக் புக்கில் இருக்கிறது மேக்ஸிமம் 10 லட்சம் இல்லைனா 100 மில்லியன் வரைக்கும் நீங்கள் அதில் பணம் எடுக்க முடியும். ஆனால் உங்களை சுற்றி முற்றி பாருங்களேன், இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நொறுங்கி கிடக்குது, சில வேலை செய்கிற விஷயமும் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை டிக்கெட் வச்சு விற்றுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா இன்னொருத்தர் வந்து அந்த தண்ணியை இஷ்டத்துக்கு விலையை நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு அந்த டிக்கெட் மூலமாக பணம் பரிமாற்றம் பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பணமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த கேம்லேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இதை தான் ஏற்கனவே அந்த கார்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, உங்களால் கொண்டு வர முடிஞ்ச பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு. இவளுமே நினச்சி பார்க்குறா, ஐயோ நான் வேற அபூர்வமான பொருட்கள் எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. ஏமா நீ வேற சாமானத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்க பார்க்குறியா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கேம் என்னன்னு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். ஸோ இந்த டிக்கெட்டோட பேர் எல் டிக்கெட். இந்த எல் டிக்கெட்டில் 5 செக் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த டிக்கெட் பாக்ஸில் நீங்கள் யார் அடுத்த ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்து அவங்களோட பேர் இதில் எழுதி இந்த பேப்பரை அந்த ஓட் பாக்ஸில் நீங்கள் போடணும். அப்படி முதல்ல இந்த மாதிரி 10 ரவுண்டு நடக்கும். இந்த 10 ரவுண்ட்லையுமே யார் ரொம்பவே கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் கண்டிப்பாக இதில் தோத்தவங்க. அண்ட் அவங்களுமே 100 மில்லியனில் கடன் வந்துருவாங்க அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாப்புல. இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ அவளுமே அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசி பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே சைலண்டாக தான் இருக்கிறாங்க. என்னன்னே புரியல, என்னடா அது அப்படின்னு கேட்கும்போது, மியூரா ஹே கன்சாகி உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. கவலைப்படாத, இது கம்மியான விலையில் போட்டு தர அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தண்ணியெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒன்றே கேட்கிட்டேன் மியூரா சான், இங்கே எதுக்காக எல்லாருமே ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இதோ அவளால் தான் இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டோம், இப்போ அங்கே ஒருத்தி மட்டும் தண்ணி இருக்கிறா பார்த்தியா, அவள் தான் இன்றைக்கி கண்டிப்பாக தோக்க போகிறோம், ஏன்னா எங்கள் எல்லாருமே ஏமாற்றி இருக்கிறா, நாங்கள் எல்லாருமே ஒரே டீமில் இருக்கிறவங்க தான், இப்போ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாருமே ஒரே டீமில் இருந்தவங்க, அவங்க எல்லாருமே ஏமாற்றி இருக்கிறாவ, நாங்கள் எல்லாருமே அவளை தோக்கடிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்து அவளுக்கு முதுகில் குத்துறாலும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதில் ஜெயிக்க போகிறோம், அவளை தோக்கடிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போது சரி இவங்க பண்ணுறதுலேயே ஒரு உண்மை இருக்குது, ஏன்னா அவள் எல்லாருமே எல்லாம் இப்படி ஏமாற்றிட்டு இருந்தால அதனால தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட கவலையிலேயும் இல்லாமல் யுஜி அந்த இடத்துல வந்து, இங்கே பாருங்க எப்படியே நாம் எல்லாருமே ஜெயிக்க போகிறோம், அதாவது நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க போகிறீங்க, கொஞ்சம் நேரம் நாங்கள் கூட வந்து பேசிக்கலாமான்னு கேட்கும்போது, நீ என்ன வேணால் பிடிங்கிக்க, நாங்கள் இன்னும் உன் டீமில் சேரவே போகிறதில்ல அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கத்துறாங்க. சரி சேராதீங்க, நானும் இந்த கேமில் தோத்துறேன், எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த கேம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது, டைமிங் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டைம் போகிற அளவுக்கு பொழுதுபோக்காவது எதாவது பண்ணலாமே. சரி நீங்கள் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எதுக்காக இந்த கேமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த கேமில் தோத்துட்டு போகிறேனே, அது என்ன இந்த பிச் கேம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல யுஜி கேட்கும்போது ஓகே அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவை, அவங்களோட காரணத்தை சொல்கிறாங்க, எதுக்கு இந்த கேமுக்கு திரும்ப வந்தாங்க, எதுக்கு இந்த பணத்தை மறுபடியும் இவங்க அடையணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சரி ஓகே கன்சாகி நீயும் ஆரம்பிக்கிறியா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேள்வி கேட்கட்டா, உனக்கு எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கடனா, எனக்கெல்லாம் எந்த கடனுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. உனக்கு கடன் இல்லையா அப்படின்னா நீ பணத்தை ஏற்கனவே அந்த கேமில் ஜெயிச்சிருக்கிறேன்னு கேட்கும்போது, என்ன ஆச்சரியமாக கேட்குற யுஜி, நான் போன தடவை கேமில் ஜெயிச்சதை நீயே தானே பார்த்தேன் அப்படின்னு இவ்வளோ சொல்லும்போது, நல்லா கேட்டுக்கிட்டீங்களாப்பா, இவளுக்கு கடன் எதுவும் இல்லையாமா, இவ போன கேமில் ஜெயிச்சவ அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற எல்லாத்தோட முகமே வித்தியாசமாக மாறுது. காரணம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே 100 மில்லியன் கடனால் ஏற்பட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல கடன் இல்லாத ஒரே பொண்ணு இங்கே இவன் மட்டும்தான். ஸோ இவள் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரே குறிக்கோள், இவளுக்கு மட்டும் குறிக்கோள் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறா, இவளை இங்கே ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இவள் எல்லாருமே தனியாக வர்ற மாதிரி இவளுக்கு தோணுது.
அண்ட் என்ன நீ வேணும்னே தானே ஏமாத்தின, உண்மையை சொல்லி யூஜி அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உன்னை தானே ஏமாத்தினேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. காரணமா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, நீ அவங்க சொன்னதை கேட்டில, நமக்கு அந்த எல் டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அந்த எல் டிக்கெட்டில் நம்ம கிட்டத்தட்ட 5 பேர் எழுதணும் ஒரு டிக்கெட்டை. ஸோ 10 ரவுண்டு நடக்கும். 5 டிக்கெட்டு 10 ரவுண்டில் போட்டால் எத்தனை தடவை பேர் வரும்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, 50 தடவை வரும் அப்படிங்கிறா. ஆமாம் 50 தடவை. ஸோ அப்போ யோசிச்சு பாரு, 50 தடவை நீ என் பேரை எழுதி நான் உன் பேரை எழுதுனா 2 பேர்த்தோட பேரும் 50க்கு 50 ஈக்குவலாக வந்துரும்ல. அப்படி ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நாம் இதில் டாப் 2 டயரில் வந்துடுவோம். மீதி இருக்கிற அந்த 7 பேரும் 6 பேரும் அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமா நீங்க சொல்றது சரியா தானே இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே 50% வந்துட்டா அப்படி வரத்து கூட வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்களும் நானும் 50-50 எடுத்துட்டா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி குறையும். ஸோ இதை தான் நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஆமா இந்த பிளான் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் குறையும். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஆனாலுமே இப்போ நீ நானும் ஒன்றா சேர்ந்துட்டா எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ எல்லாருமே நீயே காரணமே இல்லாமல் தான் இங்கே உள்ள வந்திருக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையுமே எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இப்போ நீயும் நானும் ஒன்றா சேர்ந்துட்டா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுமே நம்ம ஒன்றா சேர மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த பிளானை போடுவோம். ஸோ இந்த பிளானில் எக்ஸிக்யூட் ஆனால் கடைசியாக ஓட்டே இல்லாத ஒரே ஆள் அந்த இடத்துல தனியாக தளிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அவனை இந்த கேமில் தோக்கிறது கன்ஃபார்மாக உறுதி. அண்ட் அடுத்த செகண்டே 100% நாம் ஜெயிக்கிறது உறுதி. இதுதான் நான் உங்கள்கிட்ட பிளான்னு சொல்ல வந்தேன். என்ன என் கூட பிளானிங் போடுறதுக்கு ஓகேவா, டீலா அப்படின்னு யுஜி கேட்கும்போது ஓகே அப்படின்னு கண்மூடித்தனமாக மறுபடியுமே ஏமாத்தினவகிட்டயே போய் மறுபடியும் இவ்வளவுமே அவளோட வாழ்க்கையை கொடுக்குறா. அப்படின்னு சரி இந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன், யார் வந்தாலுமே சரி அவங்க கூட பேசாத, இங்கே இரு, இல்லைனா உன்னை மறுபடியுமே மைண்ட் வாஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு யூஜி சொல்லிட்டு கிளம்புறானா. சரி ஓகே எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி யூஜி சான் அப்படின்னு சொல்கிறா. நீ தான் எனக்கு நன்றி சொல்கிறக்கூடாது, நான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாளா. ஓ அப்படியா, எப்பேற்பட்ட நல்லவங்க வந்து மாட்டியிருக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ வாய் திறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறா. அங்கே இடத்துல மறுபடியுமே ஒரு 3 மணி நேரத்துக்கு கழிச்சு ஓட்டிங் நடக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட எல் டிக்கெட்டை எடுத்து அந்த இடத்துல ஓட்டிங் நடக்கிற. ஸோ ஓட்டிங் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாருமே அந்த லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் யார் யார் ஓட்டு வந்திருக்குது அப்படின்னு இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஓட்டு வருது. ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு 5 ஓட்டு அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. காரணம் எல்லாருக்குமே ஒரு ஓட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது, இவளுக்கு ஒரு ஓட்டு கூட விழுகலை, 0ல் இருக்குது. கண்மூடித்தனமாக ஒருத்தையை நம்பி இவ அவளோட வாழ்க்கையை இவங்க கொடுத்துருக்குறா. அதுக்கேற்ற மாதிரி இவ பலனை அனுபவிச்சிட்டா. என்னது எனக்கு 0ன்னு வந்திருக்குது, எனக்கு ஏன் எதுவுமே விழுகவே இல்லை அப்படின்னு இவ கோபத்தோட போய் அந்த யூஜி கிட்ட கேட்கும்போது, என்னை ஏமாத்திட்டு தானே யூஜி, எதுக்காக என்ன இப்படி ஏமாத்தன்னு கேட்கும்போது, ஆமா இது லையர் கேமு, உன்னை யார் என்ன நம்ப சொன்னது, நான் சத்தியம் பண்ணேன், சத்தியத்தை காப்பாற்றணும்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்கவே இல்லையே, நீ கண்மூடித்தனமா நம்புறது உன்னோட தப்பு, கண்டிப்பா பாரு எல்லாருமே உன்னை தோக்கடிக்க தான் போறாங்க, நான் ஜெயிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இவ ஓரமாக வந்து அழுதுகிட்டு இருக்கிறா. இந்த இடத்துல நான் அழுகக்கூடாதுன்னு யார்கிட்டயாவது போய் பேசி எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு அவன் மற்றவங்கிட்ட போய் பேச ட்ரை பண்றான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இவகிட்ட பேசாம விலகி போறாங்க. இவளுக்கு என்னன்னே புரியல. ஐயோ என்னது டைம் வேறு ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு கூப்பிட்டாங்க. 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே ஓட்டிங் போட போகிறாங்க. ஸோ மியூரா இவளையே பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற. இவ தனியாக அங்கே நிற்கிறத பார்த்துட்டு மறுபடியுமே இவளுக்கு 0 ஓட்டு தான் விழுகுது. யாருமே இவளுக்கு ஒரு ஓட்டு கூட போடவே இல்லை. இவளுக்கு என்ன பண்ணுறதுனுமே தெரியல. ஏன்னா 2 ரவுண்டு போயிருச்சு, 3வது ரவுண்டு வந்துருச்சு, எல்லாமே 0 இருக்குது. அண்ட் இவ தனியாக வந்து அழுதுகிட்டு இருக்கிறா. மியூரா வந்து இந்த தண்ணி வேணுமா குடி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உனக்கு இது பணத்துக்காக விற்க வரல, நான் கூட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன். நீ யுஜி கூட டேக் மாதிரி எதை போட்டியா, டீல் மாதிரி எதை போட்டியா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஓட்டிங் போடுறதுக்கு அப்படின்னு. அவ ஆமாம் அப்படித்தான் அங்கே வந்து சொல்லியிருக்கிறா. ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இந்த எல்லாத்தையுமே இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எல்லாம் இங்கே வரவே கூடாது போ அப்படின்னு யுஜி விரட்டுறாங்க. இங்கே பாரு நீங்கள் எல்லாரும் என்ன ஜெயிக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பக்கமான ஸ்ட்ராட்டஜி நான் வச்சிருக்கிறேன். நீ அந்த இடத்துல கன்சாக்கி பார்த்தீங்களா, அவள் ஜெயிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஆனாலுமே அவன் இங்கே இருக்கிறா. அவளும் நானும் மாற்றி மாற்றி ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. நானும் அவளும் கண்டிப்பாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டால் நாங்கள் 2 பேரும் ஜெயிச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் நீங்கள் தான் அடிச்சுக்கிட்டு கிடக்கணும். என்ன சொல்கிறீங்க, என் கூட ஏதாவது பிளானிங் போட ஒத்துக்கிறீங்களா, இல்லை நான் கன்சாக்கி கூட போய் டீம் போட்டுக்கிட்டா அப்படின்னு இவ டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறா. என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நீ அவ கூட சேர்ந்துட்டியா, அண்ட் அவ கூட சேர்ந்து நீ ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் யாரும் ஏமாற்ற மாட்டப்போ அப்படின்னு அங்கே குண்டா இருக்கிற ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏமாத்தப்பட்டியா, அப்புறம் இப்படி கேம்ல ஜெயிப்ப, கடன் ஆக போறியா அப்படின்னு இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சொல்ல போனா நான் உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். அதாவது நான் என்னோட எல் டிக்கெட்ல உங்களோட பேரை ஒவ்வொன்றா எழுதுறேன் அப்படின்னு
அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படி எழுதுனா மட்டும் எங்களுக்கு என்ன லாபம்? நீ கண்டிப்பா இதுல எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருவீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? நீங்க என் பேர் எழுதுங்க, நானும் உங்க பேர் எழுதுறேன். அப்படி எழுதுனா பண பரிமாற்றம் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற இந்த 10 மில்லியன் செக்கை வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். என்ன என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பணம் என்கிட்ட இங்க இருக்குது. எல்டி கிட்ட அவங்க தானே கொடுத்தாங்க. அந்த பணத்தை நம்ம எதுக்கு வேணா பரிமாற்றம் பண்ணிக்கலாம். ஆனா கேம்ல யூஸ் பண்ண அவ்வளவுதானே. இந்த கேம் யூஸ் பண்றேன். இதோ உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்க. இப்ப கூட உங்களுக்கு நான் பணம் தரேன். ஆனா நீங்க இப்பவே என் கூட நீங்களுமே பண பரிமாற்றம் செஞ்சுக்கணும். அப்பதான் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். இல்லைன்னா நான் கஞ்சக்கி கூட போய் ஓட்டு போட்டுக்கிட்டு நாங்க 2 பேரும் ஜெயிச்சுட்டு போயிருவோம். அண்ட் நீங்க எல்லாருமே வீணா போயிருவீங்க, தோத்து போயிருவீங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு இவளோட வாயை அடைக்கிற மாதிரி இங்க இருக்கிற எல்லாத்தோட வாயுமே யுஜி வந்து அடைச்சிட்டா. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மியூரா இங்க கஞ்சக்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ எல் டிக்கெட்ல ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 10 மில்லியன் அப்படின்னு எழுதி கொடுத்து அவளுமே ஒரு பேப்பர்ல எழுதி வாங்குற மாதிரி, அதாவது நான் இவளுக்கு இந்த பணம் கொடுக்குறேன், இவன் என்னோட பேரை இதை எழுதணும் அப்படின்னு கைப்பட எழுதி எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அது எல்லாத்தையுமே இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறானா பேசவே பார்த்தீங்கன்னா யுஜி இங்க குறுக்க வந்து எட்டி ஒரே மிதி மியூராவோட மூஞ்சிலேயே. என்கிட்ட சொல்லக்கூடாது இல்ல, இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, மறுபடியும் இவகிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி போனா போகட்ட விட, உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அவ்வளவுதான் நீ தோக்க போறான் கன்சாக்கி. இந்த இடத்துல நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு அவ திமிரா பேசிக்கிட்டு இருக்கும் போது எப்படியாவது அவளை காப்பாத்தணுமே அப்படின்னு ஆக்கியாமா மூச்சை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.